5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி வாங்க மானியமா 25,000 தர முடியுமாமா. ரேஷன் கடைகள்ல அரிசி மட்டும் இல்ல, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் ஃப்ரீ. கல்வி கடன் தள்ளுபடி. வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் 1000 இனாம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ. முதியோர் ஓய்வூதிய மரண தொகைகள் 1200 இருந்து 2000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசம் 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 இலவசம். ஏங்க என்னங்க எலெக்ஷன் நேரத்துல மக்களுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுவாங்களே கூட தயங்காம எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் ஒண்ணு ஃப்ரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை நம்ம ஆளு வெளியிட்டு இருக்காரு பாருங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, நீங்க மாசுகையா. டிவி கொடுத்தாச்சு, ஃபேன் கொடுத்தாச்சு, மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, இப்ப ஃப்ரிட்ஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், அடுத்தடுத்த எலெக்ஷன்ல ஏசி, ஏர் கூலர்னு சொல்லி அந்த லிஸ்ட் பாட்டிலும் போயிட்டே தான் இருக்க போகுது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்பவே 3 நாட்களுக்கு முன் வைத்த சாம்பாரை பரிமாறிய மனைவி, இதனை கண்டித்த கணவன், இதை கேட்டு தற்கொலை செய்து கொண்ட மனைவி அப்படின்னு சொல்லி பல நியூஸ நாமளும் பல முறை கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாருன்னா எங்க தலைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்னதான் பண்ணா பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 297 அம்சங்கள் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதை முழுசா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங்ல இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசம் 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 வந்ததுனால அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கணுன்ற ஆர்வமே போயிட்டு இருந்தது. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரியே இலவசங்களை எந்த மக்களுமே வேணாம்னு சொல்ல வரது இல்ல. கொடுக்குற இலவசங்களை கண்டிப்பா வரிசையில் நின்று வாங்கிதான் போறாங்க. எப்பவாவது வித்த விட்டுனா பரவாயில்ல, எப்பவுமே வித்த விட்டுனா என்ன பண்றதுன்ற மாதிரி எப்பவாவது இலவசனா பரவாயில்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசனா என்னதான் பண்றது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த இலவச அறிவிப்புகளை பார்த்து மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை மறுபடியும் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அவர் முதலமைச்சர் ஆனாலும் சரி, முதலமைச்சர் ஆகலனாலும் சரி, சரிதான், தப்பு தான், இலவசங்கள் தப்புனா தப்பு தான். அதனால தமிழக வாக்காளர் எல்லாரும் எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா உங்களோட ஓட்டு இலவசங்களை பேஸ் பண்ணி இருக்க கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இனிமே வந்தா என்ன நல்ல திட்டங்களை கொடுக்க போறாங்க, அவங்க நல்லாட்சி தருவாங்களா, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துவாங்களா, சிறப்பான முறையில மக்களோட தேவை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில நிறைவேற்றுவாங்களா இல்லையான்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு மட்டும் உங்களோட ஓட்டை போடுங்க.